கடவுளே, என்னால சந்தோஷ் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படியாவது முடிச்சு என் குழந்தைய என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு கடவுளே. நாளைக்கு தீர்ப்பு நிச்சயமா நமக்கு சாதகமா வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா நியாயம் அவங்க பக்கம் இருக்கு, நல்லது செய்யற எண்ணம் மட்டும்தான் என் பக்கம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும்னு எனக்கே தெரியல. கடவுளே, நான் வேண்டிக்கிறதெல்லாம் நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டுற கூடாது. ஏன்னா அந்த அவமானம் என்ன மட்டும் சார்ந்ததில்லை, இது அஞ்சலியையும் சேர்த்து பாதிக்கும். அதனால கடவுளே, நாளைக்கு தயவு செய்து எனக்கு எந்த அவமானமும் ஏற்பட்டுறக்கூடாது. நீதான் என்ன பார்த்துக்கணும். வரப்போற தீர்ப்பு இப்போதைக்கு எனக்கு சாதகமா இருக்கணும். இதை எப்படி நான் எதிர்கொள்ள போறேன்னு எனக்கே தெரியல. என் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. என் மனசுக்கு தைரியத்தை கொடுங்க. கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னுடைய டிஎன்ஏ அஞ்சலியோட டிஎன்ஏவோட மேட்சே ஆயிருக்காது. அப்படி நடந்தா எல்லாரும் நான் தான் போலியான அம்மான்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப என்ன பண்றது? டேய், காலையில எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அதான் தீபா தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காடா. நீ போய் சொன்னாதான் அவ தூங்க போவா. இருங்கம்மா. அஞ்சலி இன்னும் தூங்கலையா? டாடி, நீங்க யாருமே தூங்காம நான் மட்டும் எப்படி தூங்குறது? ஒண்ணு நீங்க கதை சொல்லணும், இல்ல மம்மியாவது கதை சொல்லணும். இப்படி யாருமே கதை சொல்லலனா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இங்க பாரு அஞ்சலி, இன்னைக்கு எல்லாருமே டென்ஷன்ல இருக்கோம். அதனால இன்னைக்கு உனக்கு கதை சொல்ல முடியாது. நீ ஏதாவது கார்ட்டூன் சேனல் போய் பாரு. இல்ல டாடி, நான் இன்னைக்கு கதையெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க எல்லாரும் தூங்க போனீங்கன்னா நானும் தூங்க போயிடுவேன். நீங்க யாரும் தூங்கலன்னா நான் மட்டும் எப்படி தூங்குவேன்? உங்க டென்ஷன்ல எனக்கு டேப்லெட்டும் பாலும் கொடுக்க மறந்துட்டீங்க. ஐயோ அம்மா, என்னம்மா இது? மறந்து போயிட்டேன்டா. கௌதம் பாத்தியா, இவங்க டென்ஷனா இருந்தா என்ன கவனிக்கிறதே இல்ல. பிரியா, சரி போங்க, வா, முதல்ல போய் டேப்லெட் நான் மறந்து கொடுக்கறேன். வா அஞ்சலி, நீ அம்மா கூட போ. பேசாம இந்த நைட்டோட நைட்டா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் தப்பிச்சிடலாம்ல. ஆனா அது மிகப்பெரிய கோழைத்தனமாச்சே. நான் ஓடி போயிட்டா குழந்தைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். அஞ்சலிக்கு நான் ஒரு நல்ல தாயாவும் இருக்க முடியாது. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? இவங்க எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம். சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? இல்ல மேடம், எனக்கு இன்னும் தூக்கம் வரல. நீங்களாவது நினைச்சா தூங்கலாம், ஆனா நான் தான் தூங்க முடியாது. உங்க கேஸ் விஷயமா எனக்கு விடிய விடிய ஒர்க் இருக்கு. உங்க கேஸ் விஷயமா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்துல இருக்கிற ஓட்டைங்க எல்லாத்தையும் நான் விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சட்டத்துல இருக்கிற ஓட்டைங்க தான் நமக்கு கை கொடுக்க போற அஸ்திரங்கள். நான் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை சல்லடா போட்டு தேடிட்டு இருக்கேன் தீபா. உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேனே, ஆனா மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் ஞாபகம் வந்தது கால் பண்றேன். குட் நைட். சரிங்க மேடம். தீபா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன தீபா டென்ஷனா இருக்கீங்க? நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் வரப்போகுது. கோர்ட்ல தீர்ப்பு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அது நினைச்சுதான். தீபா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமா தான் வரும்.
ஏன்னா நீங்க தானே அஞ்சலியோட உண்மையான அம்மா. நான் அஞ்சலியோட உண்மையான அம்மா கிடையாது கௌதம் சார். நாளைக்கு இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா அதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. அவங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணி என்னதான் பண்ணாலும் நீங்க தான் அஞ்சலியோட உண்மையான அம்மாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. பணம் கொடுத்து உண்மையை விலைக்கு வாங்கினாலும் உண்மை ரொம்ப நாளைக்கு தூங்காது. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்க போற கேள்விக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க இப்படி நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா நல்லா இருக்காது. உங்க மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. போய் தூங்குங்க. சொல்றத கேளுங்க. போய் தூங்குங்க. சரிங்க. தீபா இவ்வளவு பயப்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? இவளை கவலைப்பட வேண்டாம்னு சொன்னா இவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் என்ன வணக்கம். சார் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் எப்பவுமே கரெக்டாக அந்த டைம் தான் வரணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டினா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைங்களா? ஓ, அதுவும் இன்னைக்கு கோர்ட்டில் நம்ம கேஸ் விசாரணை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் எப்பவுமே ஒரு ½ hour முன்னாடியே வந்துடுறது. ஏன் செல்வி ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார். ஆனா அவ பதட்டப்படுறா. தீர்ப்பு நமக்கு சாதகமா வருமா வராதுன்னு பயந்துகிட்டே இருக்கா. பிளட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. நீதிபதி எல்லார் முன்னாடியும் யாருக்கு ஃபேவரபுளாக வந்திருக்குங்கிறத டிக்ளேர் பண்ணிடுவார். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்திருந்தா நீங்கள் தான் அஞ்சலியோட அம்மாங்கிறது ப்ரூவ் ஆகிடும். ஸோ தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். இல்ல சார், ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுற? சந்தோஷ், இருங்க இருங்க, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. இது பெண்களுக்கே உண்டான ஒரு பண்பு. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது இவங்க பதறது நியாயம் தானே. திட்டாதீங்க அவங்கள. செல்வி, நான் திரும்பவும் சொல்றேன், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல நீங்க தான் அஞ்சலியோட அம்மாங்கிறது ப்ரூவ் ஆயிட்டா யாராலையும் அதை மாற்ற முடியாது. ஒரு மனுஷனோட கைரேகை போல இன்னொரு மனுஷனோட கைரேகை இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் டிஎன்ஏ டெஸ்டும். உங்க டிஎன்ஏவும் குழந்தையோட டிஎன்ஏவும் ஒத்து போயிடுச்சுன்னா இன்னொருத்தரோட டிஎன்ஏ இந்த குழந்தையோட டிஎன்ஏட ஒத்து போக சான்ஸே கிடையாது. அதனால நீங்க இதை பத்தி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. கவலைப்படாதீங்க சார். செல்வி இதை பத்தி யோசிக்கல. எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை அவங்களுக்கு சாதகமா மாத்திருவாங்களோன்னு இவ பயந்துட்டு இருக்கா. சந்தோஷ், நமக்கெல்லாம் 2 கண்ணு தான் இருக்கு. ஆனா நீதி தேவதைக்கு 1000 கண்ணு இருக்கு. நடக்கிற எல்லா தவறுகளையும் அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் எல்லாத்தையுமே அவ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நீதி தேவதையோட கண்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறைக்க முடியாது. என்னதான் பொய்ய உண்மைன்னு ஜோடிச்சாலும் கோர்ட்டு விசாரணையில அது உண்மையா பொய்யான்னு எல்லாம் தெரிய வரும். உண்மையை மூடி மறைக்கணும்னு நினைச்சா அது அவங்களுடைய முட்டாள்தனம். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். நம்புங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் போய் அதை பார்க்குறேன். இன்னும் ½ hour எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவாங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஓகே சார். செல்வி, அதான் லாயர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காருல்ல, கவலைப்படாத. ஏ மாயா, இவ என்னவோ மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கா. ஆனா சந்தோஷ் இவளை இப்படி தாங்குறான்.
இன்னும் இந்த கேஸ்ல இவ ஜெயிச்சிட்டா இவள கையில பிடிக்க முடியாது போல இருக்கே. வாயை மூடு. நீ இத பத்தி எல்லாம் பேசாத. அப்புறம் சந்தோஷ் நம்மள தான் வெறுத்துருவான். செல்வி, இத்தனை பேர் ஆறுதல் சொல்றோம், அப்பவும் நீ கவலைப்பட்டா என்னம்மா அர்த்தம்? தைரியமா இரு செல்வி, நல்லவங்களுக்கு எப்போ நல்லதா நடக்கும். கடவுள் எப்போ உனக்கு துணையா இருப்பாரு, கவலைப்படாத. ஐயோ, கடவுளை இந்த அம்மா குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசுறா. மா, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத. நான் ஏற்கனவே கோவமா இருக்கேன். நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியுமே முயற்சி பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே இல்லை. கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ, இத்தனை பேர் ஆறுதல் சொல்றோம், ஆனா நீ எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிற. அம்மா செல்வி, நாங்க என்னதான் பண்ணணும்? உன்னை மடியில போட்டு தாளாட்டணுமா? எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்து உன் கூட அலைஞ்சிட்டு இருக்கோம், ஆனா நீ குடும்ப மானத்தையே இப்படி கப்பல்ல ஏத்திட்டியே. இதுக்கு மேலேயும் நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சந்தோஷ், நீயும் எவ்வளவு பொறுமையா ஆறுதல் சொல்ற. இவளுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற. யார் இப்படி எல்லாம் செய்வாங்க? அவ சொல்றதெல்லாம் செய்யறதுனாலதான் அவ உன் தலை மேல ஏறி உக்காந்து உன்னை ஆட்டி வைக்கிறா. ஆண்டி, அவ ஏற்கனவே கவலையில இருக்கா. நீங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? மா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தை? அவன் தான் அவளை தாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான்ல. அவன் தலையில தூக்கிக்கிட்டோம், இல்ல தலையில தூக்கி வச்சு கரகம் கூட ஆடட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? மாயா, நீயே இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணல, நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ற. அதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்கல்ல, அதுக்குள்ள கண் கலங்கி இவ்ளோ சீன் போடுற. நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதும் சந்தோஷ் உன்னை சமாதானம் பண்றத பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுதுடி. அதனாலதான் உன்னை கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். சந்தோஷ், நான் இவளுக்காக வரல, உனக்காக தான் வந்தேன். நான் இப்ப என்னதான் பண்ணணும்? சந்தோஷ், அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ ஆடாதன்னு தான் சொல்ற. நீ இது வரைக்கும் ஆடினதெல்லாம் போதும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. மாயா, டென்ஷன் ஆகாதடி. நீ டென்ஷன் ஆனா மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். ஆமா, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, அமைதியா இருக்கு. கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? இல்ல மேடம், நீங்க 9:30க்கு தானே வர சொன்னீங்க. ஏங்க, நான் 9:30க்கு வர சொன்னா நீங்க 9 o'clock வர வேண்டாமா? பிரச்சனை உங்களுக்கா இல்ல எனக்கா? உங்க பிரச்சனைக்காக நீங்க தாங்க முன்னாடி வந்து நிக்கணும். நீங்க என்னமோ லாயர் மாதிரி இவ்ளோ லேட்டா வரீங்க? இல்ல மேடம், வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. மேடம், இன்னைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வரும். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எதுவுமே தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தீர்ப்பு நிச்சயமா நமக்கு சாதகமா தான் வரும், நீங்க கவலைப்படாதீங்க. தீர்ப்பு எப்படி எனக்கு சாதகமா வரும்? அஞ்சலியோட உண்மையான அம்மா நான் இல்லையே. இந்த உண்மை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். மேடம், அவங்க பெரிய இடங்கிறதுனால பணம் கொடுத்து டிஎன்ஏ ரிப்போர்ட் அவங்களுக்கு ஃபேவரா மாத்திருவாங்களோன்னு தீபா பயப்படுறாங்க. கௌதம், அவங்களுக்கு சட்டத்துல இருக்கிற 10 ஓட்டைங்க தெரியும்னா எனக்கு சட்டத்துல இருக்கிற 100 ஓட்டைங்க தெரியும். அதனால என்ன மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. இன்னைக்கு தீர்ப்பு உங்களுக்கு ஃபேவரா வரப்போகுது. நீங்க எல்லாருமே ஹாப்பியா வீட்டுக்கு போக போறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. தேவையில்லாம இதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பி என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் இன்னும் 10 minutesல கோர்ட்ல ஆஜராகணும். அதனால நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டு மைண்ட் ஃப்ரீ ஆயிட்டு கோர்ட்குள்ள வாங்க. ஓகே மேடம், வா போலாம். கௌதம் சார், இவங்க சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னவோ பெருசா நம்பிக்கை வரல. தீபா, நான் ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ண லாயரை சரியில்லைன்னு சொல்லி தான் அவரை மாத்திட்டு நீங்க சொன்ன இந்த லாயரை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ இவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்ல, இவங்க பணத்திலேயே குறியா இருக்காங்களே, அதான். தீபா,
பணத்துல குறியா இருக்கிறவங்க தான் வேலையை சீக்கிரமா முடிப்பாங்க. பணத்து மேல பற்று இல்லாதவங்க வேலையை முடிக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. எனக்கு என்னவோ இவங்க பேசிட்டு போறத பார்த்தா கேஸ் நமக்கு சாதகமா முடிகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஏன் கௌதம் சார் இப்படி சொல்றீங்க? அஞ்சலி நம்ம கூட இருந்தாதான் நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும். அப்பதான் பிரியாவும் குணமாவா. என்ன ஏன் குணப்படுத்தணும்? நான் நல்லா தானே இருக்கேன். தேவையே இல்லாம என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. சம்பந்தமே இல்லாம என்ன குணப்படுத்தணும்னு வேற சொல்றீங்க. பிரியா, இதெல்லாம் உனக்காக தாண்டி. உனக்காக தான் நாங்க கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இல்லனா தீபா அப்பவே குழந்தை கூட்டிட்டு அவ சொந்த ஊருக்கு போயிருப்பா. இவ எப்படி என் குழந்தைய கூட்டிட்டு போவா? இவளை என் குழந்தைய கூட்டிட்டு போக விட்டுருவேனா நானு? நீ மட்டும் என் காவியா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, உன் மூக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். மா, அவளுக்கு நம்ம சொல்ற எதுவுமே புரியாதுமா. எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, இன்னைக்கு தான் நமக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. நீதிபதி எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு சாதகமா தான் பதில் சொல்லணும். சரியா? ஓகே டாடி. நான் அஞ்சலியோட அம்மா இல்லைன்னு இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் இதே மாதிரி சகஜமா நம்ம கிட்ட பேசுவாங்களா? இவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, கோர்ட்டுக்குள்ள போறத நினைச்சாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இன்னைக்கு தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா தான் வரும். ஆமா 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 ஆமா, நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். காவியா பாப்பா நம்ம கூடவே தான் இருக்க போறா. எதுக்கு நீங்க எல்லாம் தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு கருப்பு கோட்டு போட்ட ஆளுங்க கிட்ட எல்லாம் இத பத்தி கேக்குறீங்கன்னு புரியல. இதை நீங்க வீட்லயே கேட்டிருந்தா நான் அங்கேயே தீர்ப்பு சொல்லிருப்பேன். காவியா, நீ வா, நம்ம 2 பேரும் அங்க போய் விளையாடலாம். ஓகே மம்மி. நான் உனக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்க கத்து தரேன். அஞ்சலி, நம்ம கோர்ட்டுக்குள்ள போனோம். நீ இங்கே விளையாடு. சரியா? சரிங்க டாடி, நானும் மம்மியும் இங்க தான் விளையாடிட்டு இருப்போம். நீ வா காவியா. கௌதம், பிரியா குணமாகணும்னா அஞ்சலி நம்ம வீட்ல இருந்தே ஆகணும்டா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துட்டா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்டா. கடவுளே, என் மேல இவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இந்த நிலைமையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. தீபா, டிஎன்ஏ டெஸ்ட்ல நிச்சயமா நீங்க தான் அஞ்சலியோட அம்மானு ப்ரூவ் ஆயிடும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. அஞ்சலி உங்க குழந்தைன்னு கண்டிப்பா கோர்ட்ல தீர்ப்பு வந்துடும். இல்ல கௌதம் சார், செல்விதான் அஞ்சலியோட உண்மையான அம்மான்னு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆனா இனிமே என்னால உங்களுக்கு உதவ முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு கோர்ட்ல என் முகத்துல கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்க மனசெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிடுமே. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌதம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எதிர்த்தரப்பு வக்கீல் தேவையில்லாத கேள்வி கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பாப்பாரு. ஆனா நீங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலனா கூட இந்த கேஸை உங்களுக்கு சாதகமா என்னால மாத்த முடியும். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி கேஸ்ல எவ்வளவோ ஃபோர்ஜரிஸ் நடக்குது. இந்த காலத்துல யாரோட கையெழுத்து வேணாலும் அதே மாதிரி போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்ல கூட நமக்கே தெரியாம பணத்தை திருடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஎன்ஏ, மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுல குளறுபடி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ, மெடிக்கல் ரிப்போர்ட் முக்கியமான எவிடன்ஸா இருந்தாலும் இதுல குளறுபடி நடந்தா கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன மேடம் திடீர்னு இப்படி பயமுறுத்துறீங்க? பயப்படாதீங்க. கோர்ட்ல கொலை பண்ணவன் கொலையே பண்ணலன்னு தான் சொல்லுவான். தப்பே செய்யாதவன் ஜெயிலுக்கு போவான். இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம்தான். கோர்ட்டுன்னு வந்துட்டா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். சோ நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான். நாம ஜெயிக்கணும்னு தான் நம்பிக்கையோட எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. ஆனா
2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. கோர்ட்ல பேசும்போது தைரியமா பேசணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே மேடம். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலினாலும் கௌதம் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் லாயர் இப்படி சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நன்றி மேடம்.